வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களோட ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பா ஓவர் கம் பண்ணி தான் வந்திருப்போம். ஸோ இதெல்லாம் எப்படி தாண்டி வரது, எப்படி மைண்டை ரிலாக்ஸ் பண்றது, எப்படி ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோ மூலமா கண்டிப்பா அது நிச்சயமா சாத்தியமாகும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சூப்பரான செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எங்க பார்த்தாலும் ஒபிசிட்டி பிரச்சனை, எங்க பார்த்தாலும் கார்டியக் அரெஸ்ட், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், உடல் உபாதைகள் இருந்துட்டே இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி உடல் உபாதைகள் எல்லாம் தாண்டி ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ், மன ரீதியான சோர்வுகள், மன ரீதியான அழுத்தங்களையும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி தாண்டி வருது, இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரே வழி யோகாசனம் மட்டும்தான். அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா அதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல இவங்க என்ன யோகா போஸ்டர் சொல்லி தர போறாங்க, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது பிராணாயாமா, அதாவது மூச்சு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னா பஸ்திரிகா, கபாலபதி நம்ம பார்க்க போகிறோம். இதில் யார் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறேன், எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம கபாலபதி பண்ணால் தான் நமக்கு பஸ்திரிகா பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பகுதியில் சொல்லியிருப்போம், பட் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு ரீகாலாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு கபாலபதியில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் வேணாலும் உட்காந்துக்கலாம். சுகாசனான்னு சொல்லுவாங்க, அதாவது சப்பளங்கால் போட்டு உட்காந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பத்மாசனா, அர்த்த பத்மாசனா, இல்லை வஜ்ராசனா. ஆனால் கபாலபதி பண்ணும்போதும் சரி, பஸ்திரிகா பண்ணும்போதும் சரி, நீங்கள் வஜ்ராசனா உட்காந்துக்கிங்கன்னா அதில் பலன்கள் ஜாஸ்தி இருக்கும். ஒவ்வொரு இதுலேயும் ஆசனாலையும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குது. இப்போது இந்த கபாலபதியும் பஸ்திரிகாவும் நம்ம வஜ்ராசனாவில் உட்காந்து நம்ம பண்ண போகிறோம். சப்போஸ் இப்போ என்னால் வஜ்ராசனம் போட முடியல, இப்போ எனக்கு கொஞ்சம் வயசு ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு மூட்டு வலி அதிகமாக இருக்குங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி உட்காரனாலும் உட்காந்துக்கலாம். அது ஆப்ஷனு. இல்லை எனக்கு காலை நல்லா மடியாக இருக்குது, நல்லா வஜ்ராசனால உட்கார முடியும், கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் உட்கார முடியும், ஒரு 10 நிமிஷம் உட்கார முடியுங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வஜ்ராசனால உட்காந்துக்கலாம். அப்படியே எழுந்து வஜ்ராசனம் ஒரு கால் மடக்கிட்டு இன்னொரு கால் மடக்கிட்டு குதிக்கால் மேலே நம்ம ஏறி இப்படி உட்காந்துருப்போம். இப்போ உங்களுக்கு அது மாதிரி உட்காரும் போது வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தலகாணியை இந்த காலுக்கு அடியில் வைக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை குதிக்கால் மேலே வச்சுட்டும் தலகாணியை வச்சுட்டு அது மேலே இப்படி ஏறியும் உட்காரலாம். ஏன்னா நம்ம பிராணாயாமம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். கஷ்டப்பட்டு உட்காந்துட்டா நமக்கு கரெக்டாக செய்ய முடியாது, நம்மளோட மூச்சை கரெக்டாக நம்மளால கவனிக்க முடியாது. அதுக்காக உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். இப்போ உங்களுக்கு நீங்கள் சுகாசனால உட்கார மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வால் கிட்ட பின்னாடி சாஞ்சிட்டும் நீங்கள் உட்காரலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். ஒவ்வொருத்தருக்கு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகிட்டே இருக்கும். அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை மாதிரி நீங்கள் உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி வஜ்ராசனால உட்காந்துட்டு ரெண்டு சின்முத்ரா தெரியும், ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலையும் சேர்த்து நம்ம இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு முதுகு தண்டு நல்லா நேராக வச்சுக்கோங்க. தலை, கழுத்து, முதுகு தண்டு மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். கண்ணை மூடிக்கலாம். இப்போ ஒரு 2 முறை ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விட போகிறோம். எதுக்காக நம்ம பிராணாயாமம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு அந்த மாதிரி வந்திருப்போம், இல்லைன்னா ஆசனா முடிச்சுட்டு வந்திருப்போம். அதனால தான் நம்ம ஆசனா முடிச்சுட்டு ரிலாக்ஸேஷன், அதாவது சாந்தி ஆசனா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மூச்சு பயிற்சிக்கு உட்காந்தோம்னா நம்மளோட மனநிலைமை கரெக்டாக அப்படியே காமாக இருக்கும். நம்மளோட மூச்சு சமநிலையில் இருக்கும். அதுக்காக கொண்டு வரதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ கபாலபதி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டுறேன். அதுலேயே ஒரு 2 விதம் இருக்குது. இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கிறேன், இப்போ தான் யோகா ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சொல்லிடுறேன். ஒரு விரல், இந்த விரல் ஆள்காட்டி விரல் மட்டும் வச்சுட்டு நம்ம மூக்கை மூடிட்டு அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸைல் பண்ண போகிறோம். எக்ஸைல்னா மூச்சு வெளியில் விட போகிறோம் அப்படின்னு வரும். இப்போ எப்படி நம்ம அதாவது கோல்டு வந்துச்சு நம்ம மூக்கு சிந்துவோமோ அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஒரு மூக்கை மட்டும் மூடிட்டு பண்ண போகிறோம். நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட வயிறு நல்லா அப்படி உள்ளே போகணும். நம்மளோட தோள்பட்டை நம்ம நகரக்கூடாது, மார்பு பகுதி நகரக்கூடாது, நம்மளோட முகமும் அப்படியே சுளிக்கக்கூடாது. நல்லா ரிலாக்ஸ்டாக காமாக அப்படி பண்ணோம்னா அதோட பலன்கள் ஜாஸ்தியாக இருக்கும். பண்ணலாம். தளர்த்திக்கலாம்.
இப்போ அப்படியே இதே விரலை வச்சு இந்த மூக்கை வந்து அப்படியே மூடிட்டு இந்த நாசியை மூடிட்டு வலது பக்கமாக வந்து செய்ய போகிறோம். ஒரே விரல் தான் யூஸ் பண்ணணும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். நடுவில் இந்த மாதிரி வந்து ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விட்டோம்னா நம்மளோட அந்த மூச்சு வந்து சமநிலையில் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அடுத்தது பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு இது பண்ணோம் இல்லையா, இது வந்து ஒரு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரோக்லேருந்து அடுத்த ஸ்ட்ரோக்குக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கேப் இருக்கணும். தொடர்ந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வயிறு வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் பொறுமையாக செய்யணும். ஆனாலுமே வந்து இந்த இது மட்டும் வேகமாக விடணும். அப்படி விடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குக்கும் கொஞ்சம் கேப்பை விட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது. நீங்கள் நிறைய வந்து கவுண்ட் வந்து நீங்கள் செஞ்சுட்டே போகலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு நாசியை மட்டும் நம்ம மூடிட்டு பண்ணோம். இப்போ வந்து எந்த நாசியுமே மூடாமல் அப்படியே 2 நாசி வழியாக வந்து நம்ம பண்ண போகிறோம். இது வந்து அடுத்த வேரியேஷன் ஆஃப் கபாலபதி வந்து நம்ம சொல்லலாம். இப்போ 2 கையுமே வந்து சின்முத்ரால வச்சுக்கலாம். கபாலபதி, தளர்த்திக்கலாம். இன்னொரு முறை செஞ்சுக்கலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ வந்து நம்ம பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஒரு 10 ஸ்ட்ரோக் தான் நம்ம செஞ்சோம். இந்த மாதிரி நீங்கள் கேப்பை விட்டு பண்ணிக்கலாம் ஆரம்பத்தில். இப்போ என்னால் தொடர்ந்து செய்ய முடியும்னா ஒரு 20 ஸ்ட்ரோக் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 20 ஸ்ட்ரோக் பண்ணுங்கள். அந்த மாதிரி வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வந்து போயிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பண்ண முடியலன்னா இந்த மாதிரி 10 நீங்கள் பண்ணலாம். இப்போ இதுதான் வந்து கபாலபதி பண்ணும்போது நீங்கள் கவனிச்சிருக்கீங்கன்னா நம்மளோட மூச்சு இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது தானாகவே நடந்துடும். மூச்சு விடும்போது மட்டும்தான் நம்மளாம் வந்து வாண்டடாக வேகமாக விடுவோம் அப்படின்னு விடுவோம். மூக்கை இழுக்கிறது வந்து தானாக வந்து எந்தாயிடும். இப்போது நம்ம அடுத்தது வந்து பஸ்திரிகாவுக்கு வந்து வரப்போகிறோம். இது வந்து இது வரைக்கும் பார்த்தது வந்து கபாலபதி. இப்போ பஸ்திரிகா பிராணாயாமா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சை வந்து வேகமாக இழுக்கணும், மூச்சு வேகமாக விடணும். ரெண்டுமே வந்து பண்ண போகிறோம். இது வந்து கையோட வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்ம கபாலபதி பண்ணும்போது மூக்கை மூடிட்டு நம்மளோட இல்லைன்னா நம்ம வந்து கைகள் சின்முத்ராலே பண்ணணும். இது வந்து கைகளோட ஆக்ஷனோட வந்து நம்ம செய்வோம். கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து பண்ணுவோம். இந்த பஸ்திரிகா பிராணாயாமாவும் சரி, கபாலபதி பிராணாயாமாவும் சரி, ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து பண்ண வேண்டாம். இப்போ தான் சர்ஜரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்களெல்லாம் வந்து செய்ய வேண்டாம். அதுக்கப்புறம் ஹை பிபி இருக்குது பார்த்தீங்கன்னா, ரத்த கொதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், அவங்களாம் வந்து இதை பண்ண வேண்டாம். மற்றவங்களாம் எல்லாம் பண்ணுறவங்களாம் வந்து பண்ணலாம். ஏன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு அக்ரிவேட் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம வந்து அவங்க 2 பேருமே வந்து வேண்டான்னு சொல்கிறோம். மற்ற எல்லாருமே வந்து தாராளமாக வந்து செய்யலாம். இப்போ பஸ்திரிகா பிராணாயாமா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கைகள் நல்லா வந்து மேலே தூக்கிட்டு இப்படி கொண்டு போகிறோம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதை மாதிரி வந்து வேகமாக வந்து செய்யணும். கபாலபதியில் எக்ஸேல் மட்டும் வந்து வேகமாக செய்வோம். பஸ்திரிகாவில் வந்து இன்னேலும் எக்ஸேலும் வேகமாக செய்யும். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். அதுக்காக தான் நம்ம கபாலபதி நம்ம முயற்சி பண்ணிவிட்டு அதை நல்லா பண்ணுறங்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம பஸ்திரிக்கா வரும். டேரெக்டாக வந்து இப்படி எடுத்து பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எதாவது கிராம் பிடிக்கிற மாதிரி ஆகிடும், இல்லைனா தலை வலிக்கிற மாதிரி ஆகிடும். இந்த பஸ்திரிக்கா பிராணாயாமம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சில பேருக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வேகமாக பண்ணுறதுனால. அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இல்லைனா ஒரு 10 டைம் வந்து செஞ்சுட்டு அப்படி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம செய்யலாம். இன்னொரு முறை பண்ணிடலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம்.
பஸ்ரிகா பிராணாயாமம் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த டீப் இன்னேல் எக்ஸேல் எடுக்கணும். இல்லைன்னா ஒரு 20 வினாடிகள் வந்து நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அடுத்தது வேலையை வந்து பார்க்க போகலாம். இது செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நுரையீரலில் இருக்க எல்லா டாக்ஸின்ஸ், எல்லா அழுக்கெல்லாம் நம்ம சேர்ந்துருக்கோம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா கிளியர் பண்ணி தரும். நம்மளோட லங்ஸ் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வேலை செய்யும். இந்த ரெண்டுமே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் காலை நேரத்தில் செஞ்சீங்கன்னா தான் ரொம்ப நல்லது. அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து இதை செய்யணும். சாப்பிட்ட அப்புறம் வந்து இதை வந்து செய்யக்கூடாது. எப்பயுமே மூச்சு பயிற்சிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பண்ணுவோம். அந்த டைமில் பண்ண முடியலன்னா நீங்கள் சாயந்தரத்தில் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே பண்ணலாம். ஆனால் வந்து வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடாது. வயிறு கொஞ்சம் நல்லா எம்டியாக இருக்கும்போது இது செஞ்சிங்கன்னா அந்த பலன்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பிராணாயாமம் முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். எல்லாருக்குமே மதர் டங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயம் கூட. பட் அதெல்லாம் தாண்டி இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வேர்ல்டு வைட் எல்லா இடத்துலையும் சர்வை பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியா பிகினர்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம், ஏற்கனவே என்னெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கோன்ற ஒரு சின்ன ரீகாலோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கான கிளாஸை. ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், டென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா? ஸோ எல்லாருக்குமே இங்கிலீஷ் பேசணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ அந்த இங்கிலீஷில் பேசுறதுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும்னா, எப்படி திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணுறது அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எதுக்காக பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலங்கள் ஒரு விஷயம்தான். ஸோ நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம்ன்ற விஷயத்த கம்பைன் பண்ணி எப்படி பேசலாம், ஸோ ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசணும், அப்போ நான் அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கும் போது, ஸோ ஒவ்வொரு வாக்கியங்களுக்கான அர்த்தங்களை புரிஞ்சுக்கோங்க, ஒரு வார்த்தைக்கான அர்த்தங்கள் புரிஞ்சுக்கோங்க, புதுசாக வெக்காபுலரிஸ், அதாவது புது வார்த்தைகளை படித்து அதுக்கான தமிழாக்கத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஒரு ஈஸியான வழி. அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி காலங்களோட ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு பிகினிங்கில் எழுத ஆரம்பிங்க. அந்த எழுதுகிற சென்டென்சஸை அப்படியே நீங்கள் பேசவும் பழகுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு பேராகிராஃபாக எழுதுங்க. அந்த பேராகிராஃபாக எழுதுறத ஒரு ஸ்கிரிப்டாக நீங்கள் பேசி பழகுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஃப்ளோ வந்துடும் இங்கிலீஷ் பேசுகிறோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது காலங்கள்ன்ற விஷயத்த நம்மக்கிட்ட 12 காலங்கள், அதாவது 12 வித்தியாசமான காலங்கள் இருக்குது. ஒவ்வொரு காலமும் என்ன பண்ணும், ஒவ்வொரு விஷயத்த வந்து நமக்கு எடுத்துரைக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன காலத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ், முடிஞ்ச ஒரு விஷயத்த, முடிஞ்ச ஒரு காலத்தை எப்படி பர்ஃபெக்டாக சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணால், இன்னொருத்தங்க யாரும் திருத்தக்கூடாது, நான் இதை செய்திருப்பேன், வந்திருப்பேன், அந்த மாதிரி சொல்லக்கூடியது. ஸோ அப்படி அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், வேர்ப் ஃபார்ம், ஆக்ஷன் வார்த்தைகள், செயல் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியம். நீங்கள் என்ன வேலையை செய்தாலுமே அந்த இடத்துல கண்டிப்பாக ஏதோ ஒரு செயலை குறிக்கும் இல்லையா? அந்த குறிக்கிற செயலை வந்து நான் என்ன பண்ணுறேன், V1 V2 V3 பிரித்து சொல்கிறேன் நான். ஓகேயா? ஸோ அதுதான் நம்ம சொல்லக்கூடாது. அப்போ ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட், ஒரு யார் நேமிங் பர்சன்றது நம்ம ஒருத்தர் வேணும். அது இல்லாமல் ஒரு ரூல் வேணும், ஒரு ஆக்ஷன் வார்த்தை வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் சென்டென்ஸை எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸ்ட்ராவாக அமைக்கிறீங்களோ அமைச்சிக்கலாம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ரூல் என்ன, இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன, எப்படி அந்த சென்டென்ஸை அமைக்கலாம்னு சொல்லி தருவாங்க. பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்குறோம், பாசிட்டிவ் சென்டென்சஸ். இதிலே நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் யார் வேணும், வேர்ப் ஃபார்ம் வேணும் இல்லையா? V1 V2 V3, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இவங்க 3 பேர் நமக்கு வேணும் இல்லையா? ஸோ V1 ப்ரெசன்ட் அப்படிங்கும் போது ட்ரிங்க் அப்படிங்கிற ஒரு வேர்ப் ஃபார்ம், ஒரு ஆக்ஷன் வார்த்தையை எடுக்கிறேன். ஸோ ட்ரிங்க்ன்றது ஒரு ஜென்ரலான ஒரு வார்த்தை தான், குடிக்க. ஸோ எதெல்லாம் நம்ம லிக்விடாக இருக்கோ அதெல்லாம் நம்ம குடிக்கணும் இல்லையா? ஸோ அது வந்து நம்ம ட்ரிங்க் அப்படிங்கிறது. ஸோ எல்லா லிக்விட்ஸுமே நம்ம குடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ விச் இஸ் நீடட் ஃபார் ஹியூமன் அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ யாருக்கு எது தகுந்தாற்போல் இருக்கோ அதை நம்ம குடிக்க போகிறோம். ஸோ அப்போ ட்ரிங்க் அப்படிங்கிற வார்த்தைக்கு குடிக்க அப்படின்னு சொல்லும். ஸோ இதே V2ல் வரும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ட்ராங்க் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ராங்க் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, குடித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி V3ல வரும்போது ட்ரங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரங்க்ன்ற வார்த்தைக்கு குடித்திருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க்னு சொல்லுவாங்க. ட்ரிங்க்னா குடிக்க, ட்ராங்க்னா குடித்தார்,
ட்ரங்க் அப்படிங்கும் போது குடித்திருப்பார் அப்படின்னு சொல்லி 3 விஷயங்களை நம்ம பிரிக்கிறோம். V1, V2, V3. ஸோ 3 காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிச்சுட்டோம். இதை verb form என்ன பண்ணணும்னா அந்த கரெக்டான ரூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அதுதான் வேலை. இப்போ நமக்கு verb ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்ற எழுதுவோம். ஸோ நம்மக்கிட்ட சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு? I, we, you, he, she, they, it. ஸோ இது எல்லாமே நம்மக்கிட்ட என்ன இருக்குது? த ரோல் ஆஃப் சப்ஜெக்ட்ஸாக நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல். ஸோ என்ன ரூல் இருக்குது நம்மக்கிட்ட? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு வில் ஹேவ் அப்படிங்கிற ரூல். ஸோ அப்போ நமக்கு ரூல் இருக்குது. ரூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? verb form அமைக்கணும். ஸோ அப்போ V3ங்கிறது விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது இண்டிகேட் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரூலை வந்து அமைச்சிட்டோம். எதுக்கான ரூல்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கான ரூல். இப்போ வாக்கியத்தை அமைக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா எக்ஸாம்பிள் ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஐ வில் ஹாவ் 4, அதாவது V3 இல்லையா? ஸோ V3ன்னும் போது ஐ வில் ஹாவ் ட்ரங்க். ஸோ ஐ வில் ஹாவ் ட்ரங்க்னா நான் குடித்திருப்பேன் அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ அப்போ ஐ இங்கே சொல்கிறதால குடித்திருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எதை குடித்திருப்பேன் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, ஸோ நான் வாட்டர் சொன்னால் ஐ வில் ஹாவ் ட்ரங்க் வாட்டர், நான் தண்ணீரை குடித்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ நீங்கள் என்னவோ அதை அமைச்சிக்கலாம். நான் இங்கே வந்து சிம்பிள் சென்டென்ஸாக வேணுங்கிறதுக்காக ஒரு சப்ஜெக்ட் ரூலு V3 எழுதிட்டேன். நீங்கள் இதை வந்து சென்டென்ஸை முழுமையடைய செய்யணும், நான் வந்து அதை ஃபில் பண்ணுறேன், எந்த வேலையை செய்தாங்கன்றதை குறிக்க நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வில் ஹாவ் ட்ரங்க் வாட்டர் அப்படிங்க. ஸோ அப்போ நான் ஸோ எதை குடிக்க நினைத்தேன்? தண்ணீரை இல்லையா? வாட்டர். ஸோ தண்ணீரை என்ன பண்ண நினைச்சேன்? வில் ஹாவ் ட்ரங்க் இல்லையா? ஸோ வில் ஹாவ் ட்ரங்க்ன்னும் போது நான் தண்ணீரை குடித்திருப்பேன் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஏன்னா நான் அந்த வில் ஹாவ் அப்படிங்கிறது இண்டிகேஷனே எதை குடிக்குதுன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் தான். அப்போ குடித்திருப்பேன் ஏன் இங்கே சொல்கிறேன்? இந்த இடத்துல ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நான் அப்படிங்கிறது தான். அப்போ நானுங்கிறது எத்தனை பேர் குறிக்குது? ஒருவரை தான் குறிக்குது. அதனால குடித்திருப்பேன். இதுவே வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்? தே அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். தே வில் ஹாவ் ட்ரங்க் வாட்டர் அப்படின்னா அவர்கள் தண்ணீரை குடித்திருப்பார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஓகே. ஸோ அப்போ ஏன் குடித்திருப்பார்கள்னு ஏன் முடிக்கிறோம் அப்படின்னா, இங்கே அவர்கள்னு சொல்கிறோம். அதாவது 2க்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள்னு குறிக்குது. தே வந்து இங்கே வந்து குடித்திருப்பார்கள்னு கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம்? எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ அப்போ அதுதான் நான் தண்ணீரை என்ன பண்ணியிருப்பேன்? குடித்திருப்பேன் அப்படிங்கிறது. இப்போ இதையே நீங்கள் மாற்றிக்கலாம். ட்ரங்க்ன்றதை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அலர்ட் போர்ட்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. டு நாட் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷில் நமக்கு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ட்ரங்க் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்? புரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த ட்ரங்க்குன்றதை வந்து நம்ம ஒரு ப்ரெசன்ட் ஃபார்மில் சொல்லும் போது சொல்கிறோம். அதுவே ஃபியூச்சர் ஃபார்மில் சொல்கிறோம், பாஸ்ட் ஃபார்மில் சொல்கிறோன்னும் போது அதுக்கேற்ற மாதிரி verb forms நம்ம என்ன பண்ணிக்கணும்? டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்கணும். ஸோ இன்றைக்கான verb form இது ரூல் கொடுத்துருக்கேன். இந்த ரூலையும் இந்த verb form வச்சு நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான சென்டென்ஸ் அமைங்க. புதுசாக போகணும்னு இல்லை, இங்கே இருக்க இந்த சப்ஜெக்டையும் இந்த லாஸ்ட்டில் இருக்க இந்த வாக்கியம் அமைக்கிறத க்ளோஸ் பண்ணுறதையும் மட்டும் நீங்கள் மாற்றினாவே உங்களோட சென்டென்ஸோட வாக்கியங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கான ஹோம்ஒர்க்காக ஒரு 5 to 10 சென்டென்ஸ் எழுதிட்டு வாங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல டிஃப்ரெண்டான விஷயங்களை வந்து பார்த்துட்டே வரோம். இவ்வளோ இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, இவ்வளோ நாள் இது கூட நம்ம தெரியாமல் இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். சைனால இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ்ல ஒரு கம்பெனினால அவங்களோட மக்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்துட்டே இருந்துச்சு. பர்த் டிஃபெக்டா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கே ப்ராப்ளம்ஸ் இருக்கட்டும், அண்ட் நிறைய இஷ்யூஸ் வந்துட்டே இருந்துச்சு, நிறைய டிசீஸ் வந்துட்டே இருந்துச்சு. பட் இதை
பற்றி எவ்வளவோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியும் யாருமே இனிஷியேட் எடுக்கல. இதனால் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா 16 வருஷம் கிட்டத்தட்ட போராடி அவர் லாயர் படித்து அவரே இந்த கேஸை வாதாடி அவரே மக்களுக்கு நன்மையும் பண்ணி கொடுத்து அண்ட் கேஸும் இவருக்கு சாதகமாக வந்து அமைஞ்சு அந்த மக்களை இவரே காப்பாற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் அங்கே இவருக்கு கோயில் கட்டி கும்பலான்ற அளவுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. அவரோட மக்களுக்கு அவரே முயற்சி பண்ணி படித்து வேற இந்த கேஸை முடிச்சிருக்காரு. ஒரு சில பேருக்கு ஃபுட் அலர்ஜிஸ் அப்படின்றதுலாம் இருக்குது. யாருமே நினைக்காத மாதிரி நாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது ஒரு சில பேருக்கு பிடிக்காமல் போகும்னா அவங்க ஆரம்பத்துலேருந்தே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி அதை அப்படியே ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் அவங்க சாப்பிட்டா இன்ஸ்டன்ட்டா அவங்களுக்கு ஃபுட் அலர்ஜி ஏற்படும். ஆனா எல்லாருக்குமே ஃபுட் ஸ்பாயில் ஆயிடுச்சு, அதாவது கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதை சாப்பிட்ட உடனே ஏதாவது ஒரு ரியாக்ஷன்ஸ் காட்ட ஆரம்பிக்கும். ஆனா அதுவே அலர்ஜிக் ரியாக்ஷனா பார்க்கும்போது நம்ம ஸ்கின்ல எல்லாம் ரொம்ப ஈஸியாவே அது அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த பீனட் அதாவது வேர்க்கடலை இருக்கு இல்லையா, இது நிறைய பேருக்கு அலர்ஜி. இன்கேஸ் அவங்க அது தெரியாம சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை மயக்கம் வர்றது இல்ல தலை சுத்துறது இந்த மாதிரியான எக்கச்சக்கமான பிரச்சனை வரும். நிறைய பேருக்கு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல கொண்டு போய் விட்டுருக்கான். அந்த வேர்க்கடலை என்னப்பா பாவம் பண்ணுச்சு? 18 வயசுக்கு மேல ஒரு கணக்கு எடுத்து பார்த்தா வச்சுக்கோங்க, வெறும் 3300 வாரம் மட்டும்தான் சராசரியா 80 வயசு வரைக்கும் வாழ்றவங்களால இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஷார்ட் ஸ்பேன்ல அவங்களுக்காக வாழாம அவங்களுடைய மகனுக்கு சொத்து சேர்க்கறது அண்ட் அவங்களுடைய பேரனுக்கு சொத்து சேர்க்கறது இப்படிலாம் சொல்லி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா 3 ஜென்ரேஷன் தாண்டின உடனேயே அவங்களுடைய முப்பாட்டன் தாத்தன்கள்லாம் யாரு அப்படின்ற விஷயமே மறந்து போயிருது அப்படின்ற மாதிரி ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருந்தாலும் நமக்கே தெரியும் இல்லையா. நம்ம தாத்தாவோட பேர் வரைக்கும் தெரியும், தாத்தாவோட அப்பா பேரு அவங்களோட அப்பா பேரும் நம்ம கண்டிப்பா தெரியாது. ஆனா நமக்காக அவங்க நிறைய செஞ்சு வச்சிருப்பாங்க. அதனால நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தா மட்டும் போதும், அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்களே வாழ்ந்துப்பாங்க. காதல் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸையும் குறைக்கும். நம்ம யூஸ்வலா பார்க்குற தமிழ் படம் மட்டும் இல்லாமல் எந்த படம் எடுத்தாலும் லவ் வந்த உடனே ஏதோ ஒரு ஃப்ரெண்டை கழட்டி விடுற மாதிரி காட்டுவாங்க. இதெல்லாம் வெறும் காமெடிக்கு தானே பண்றாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா ரியல் லைஃப்லயே அதை பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆனோமா இல்லை நம்மளை பார்த்து அந்த படங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சா அப்படின்றதே தெரியாம நிறைய விஷயங்கள் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. லவ் ஆரம்பிச்சதும் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸே கழட்டி விட்டுருவாங்க. அப்படி பார்த்தோம்னா லவ் சேர்ந்த உடனே பொண்ணு பக்கம் பையன் பக்கம் ரெண்டு பக்கமும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா கலந்து இருப்பாங்க அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேல போனதெல்லாம் பெரிய கேசஸ். ஆனா டெஃபினட்டா இது 2 கலந்து போயிருக்கும்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care. ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjal Velmali team.